ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 6/6/2025க்கான கேரளா லாட்டரி டார்கெட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு 38 இது வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் ஓகேங்களா. 3 பவர் 8 ஆப்போசிட் நம்பர் அல்லது பவர் நம்பர் சொல்லலாம் சரிங்களா. 38 நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் 83 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போன மாதத்தில் ஒரு 38 இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு 38 இருக்குது. 38 ஸோ இந்த இடத்துல 83. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 282 2 அடிச்சிருக்காங்க. 38க்கு 5 அடிச்சிருக்காங்க சரிங்களா. 5 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்குங்க. 38 அடிக்கும்போது நமக்கு ஒரு டபுள்ஸ் நம்பர் வருது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6வது நாள் 535 1 2 3 4 5 6வது நாள் 460 1 2 3 4 5 6வது நாள் நமக்கு 649 1 2 3 4 5 6வது நாள் நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 431. திரும்ப 1 2 3 4 5 6வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 374 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக 6 நாள் கேப்பில் இங்கே 34க்கு ஒரு 34, இங்கே உள்ள ஒரு 64க்கு ஒரு 46. இப்போ இங்கே உள்ள 535லேருந்து 2 நம்பர் வரணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பர் எடுத்து நமக்கு ஃபஸ்ட்டு ஏசி எடுத்து ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்து ஏபிலே வச்சுருக்காங்க. ஏசி ஏபி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுக்கணும். பிசி எடுத்து நமக்கு ரிட்டன் ஏபிலே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே எடுக்கிற நம்பர் எந்த இடத்துல எடுத்தாலுமே வைக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் தான் வைக்கிறாங்க சரிங்களா. அப்போது பிசி நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா 35 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பரே எனக்கு வந்து டபுள்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 22 ஒரு 83 அடித்து ஒரு 22 38 அடித்து நமக்கு இடையில ஒரு 55 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் 355 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் 35 53ங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் 35 சொல்லி வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு சரிங்களா. 355 354 அப்படிங்கிற நம்பர் தான் 2 நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. 355 354 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கு 38 அடித்தாங்கன்னா ஒரு டபுள்ஸ் வருது சரிங்களா. அதனால தான் 355ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே 2 நாள் கேப் விட்டு 2 நாள் கேப்பில் உள்ள நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 35லேருந்து நமக்கு ஏபி நம்ம உட்காரணும் சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 35ன்னு கொடுத்துருக்கேன். தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள், உங்களோட விருப்பம். ஸோ இந்த 535 ஏபிஎஸ்சியில் 55 35 53ங்கிறத எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம 0110 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம். நீங்கள் தனியாக அது ஏபிஎஸ்சி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வினிங் ஆகிருக்கும். ஸோ யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன நம்பரில் 103ன்னு சொல்லியாச்சு. ஆனால் 017 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இதே பாருங்கள். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக 02க்கு நமக்கு பவர் பண்ணால் 57 ஏசி வந்திருக்கு சரிங்களா. 56க்கு 01ங்கிறத நம்ம 01 அப்படிங்கிற நம்ம எடுத்திருந்தோம். அதே மாதிரி இப்போ 37ன்னு இருக்குது. 37க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 82, 02ங்கிறது ஏசி, 56ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வச்சுருக்காங்க, 82ங்கிறது பிசியில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே 02ங்கிறது நமக்கு திருப்பி 75ன்னு வச்சுருக்காங்க. 56ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக வச்சுருக்காங்க. அப்படி வச்சாங்கன்னா 482ன்னு வரலாம் அல்லது 782ன்னு வரலாம். எதனால் 7 சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கிராஸாக உள்ளது பாருங்கள் 0 5 7 7 சரிங்களா. கிராஸாக பாருங்கள் 0 5 7 7. அதே மாதிரி இங்கே சீபோர்டு பாருங்கள் 0 5 7 7 சரிங்களா. ஸோ ஒரு சீபோர்ட்லேயும் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி இந்த 35 சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் 357 கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். சீபோர்டில் 7க்கும் நல்ல ஒரு சான்சஸ் வந்திருக்கு சரிங்களா.
ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வரதுனால தான் நான் அந்த 4 அப்படிங்கிற நம்பர் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன்னா 5 தேதி 6 தேதிக்குள்ளே நமக்கு ஆல் போர்டில் 4 வரணும். இன்னும் வராமல் இருக்கிறதுனால தான் இந்த ஏ போர்டை வச்சு நான் 482ம் ஒருவேளை போர்டு மாற்றினாங்கன்னா 782 அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு சொல்லி இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் இந்த நம்பரும் ஏபிஎஸ்சிபிஸில் 82 28 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 355 354 357 இதில் இந்த 355 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறோம். மற்றபடி எல்லா நம்பர்ஸும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 2 நாள் கவனித்து பாருங்கள். 1061 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 5650 அடிச்சிருக்காங்க. 1061 5650. சரிங்களா? திரும்ப 2 நாள் கேப் விட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நாள் கேப்பு 2 நாள் கேப்பு. நம்மளுடைய ஃபாலோ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 1650 அந்த நம்பரை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த 1ங்கிற நம்பரை எடுத்து டபுள்ஸாக வச்சுட்டாங்க. சரிங்களா? 1 1 வச்சு 061 சொல்லி நம்ம கேம் முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க 5 டபுள்ஸாக வச்சுட்டாங்க. 56 50ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இதில் உள்ள நம்பர் தான் எல்லாமே டபுள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் நமக்கு 1 டபுள் பண்ணிட்டாங்க. அடுத்து 5 டபுள் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 முடிஞ்சு 5 முடிஞ்சு நெக்ஸ்ட்டு 6 டபுள் பண்ணி அடிக்கலாம். 6 டபுள் பண்ணாங்கன்னா 66. ஸோ இன்றைக்கி வந்தாலும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ரிப்ளேஸ் ஆகணும் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதிகபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு க்ளோஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்களா? டிசி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா நாளைக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 6 6ங்கிறத ஏஎன்சியில் வச்சுக்கலாம். 66 மீதி என்ன நம்பர் இருக்குது 1 5 அடிச்சிட்டாங்க. அடுத்து 0 இருக்குது. அப்போது ஏஎன்சி 00 வச்சுக்கிட்டோம்னா மீதி என்ன நம்பர் இருக்குது நமக்கு 66க்கு நமக்கு 1 5ன்னு சொல்லி வைக்கலாம். சரிங்களா? 561 அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 00க்கு வந்து பார்த்திங்கன்னா 0 மட்டும் விட்டுட்டோம். 00 அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா 5 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சு 1ங்கிற நம்பர் வைக்கலாம். 1050 இதே நீங்கள் மாற்றி வேறு மாதிரி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். நான் சிங்கிளுக்கு வந்து சொல்லிட்டுருக்கேன் டபுள்ஸுக்கு. சரிங்களா? ஸோ வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AB06 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AC 60ன்னு வச்சுருக்காங்க. பிசியில் 06 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா 66க்கு இந்த இடத்துல 0 வச்சுட்டாங்கன்னா இந்த இடத்துல 1606ன்னு கூட எடுத்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.